Evening students, 8th standard science first lesson measurement அப்படிங்கிற லெசன் தான் இதுல பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ லாஸ்ட் இயர் 7th ஸ்டாண்டர்ட் இல்லையா, இந்த வருஷம் நம்ம 8th ஸ்டாண்டர்ட். ஸோ நமக்கு என்ன ஆயிருக்கு, 1 இயர் அப்படிங்கிறது ப்ரமோஷன். நம்ம படிச்ச ஒரு படிப்பு, நம்மளுடைய முயற்சி, அதனால நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு இல்லைங்களா? சோ இப்போ நம்ம முதல்ல ஒரு சின்ன திருக்குறள் பார்க்கலாம். திருக்குறளை ஒட்டிய ஒரு சின்ன அதனுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத ஒரு சிறுகதை மூலம் தெரிஞ்சுக்கலாம். உங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, திருக்குறள்ல எல்லா வகையான ஒரு நமக்கு செயல்களுக்கு உண்டான ஒரு திருக்குறள் அப்படிங்கிறது, அதை ஒட்டி நமக்கு நல்ல ஒரு தகவலும் கிடைக்குது. அதுல 1330 குறள் இருக்கு. அதுல 130 அதிகாரம். அதுல 60வது அதிகாரத்துல ஊக்கமுடைமை அப்படிங்கிற ஒரு தலைப்புல இருந்து குறள் எண் 595ல உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு குறள் தான், வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு இல்லைங்களா? சோ இந்த குறள் பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சோ வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு அப்படிங்கிறது தண்ணியில இருக்கக்கூடிய பூக்களாகப்பட்டது. தாமரை எல்லாம் என்ன ஆகும், இப்போ கால மாறுபாடு காரணமாக சம்மர் சீசன், வின்டர் சீசன் எல்லா நேரங்களிலுமே என்ன ஆகும், தண்ணீராகப்பட்டது நீரினுடைய அளவு எல்லா நீர் நிலைகளிலுமே மாறுபடும். குளம், ஏரி, ஆறு எல்லாவற்றிலும் அந்தந்த தண்ணியுடைய தகுந்த மாதிரி நிறைய பூக்கள் இருக்கும். அல்லி, தாமரை அப்படின்னு நீரில் வாழக்கூடிய ஒரு பூக்கள். அந்த நீரினுடைய அளவு மாற மாற அந்த பூவினுடைய காம்பினுடைய அளவாகப்பட்டது என்ன ஆகும், மாறிட்டே இருக்கும். சோ இதுதான் அந்த அளவை, அதுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய அளவு மாறுபடும். அது போல நம்முடைய உயர்வும் நம்முடைய மனதில் நாம் எடுத்துக்கொள்ளும் முயற்சி, ஊக்கத்தை பொறுத்து நம்முடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். உங்களை மாதிரி ஒரு ஸ்கூல்ல ஒரு ஸ்டூடெண்ட் சந்திரிகா அப்படிங்கிற ஒரு கேர்ள் ரொம்ப என்ன பண்ணுவாங்க, டேலண்டட் பர்சன். எல்லா விஷயங்களையுமே நல்லா ஆர்வமாக கத்துப்பாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்ல என்ன வேலை கொடுத்தாலும் செய்வாங்க. தெரியாது அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. முயற்சிங்கிறது எப்பொழுதுமே இருக்கும். பேஷன்ஸ், பொறுமை என்பது அதை விட அதிகமாக இருக்கும். சரிங்களா? சோ அவங்களால என்ன பண்ண முடிஞ்சது. சோ லேர்னிங் ப்ராசஸ் இஸ் ஈஸி ஆன் தட் பிளேசஸ். நமக்கு முயற்சியும் இருக்கணும், பொறுமையும் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும் பொழுது, ஆர்வம் இருந்த பொழுது அந்த கேர்ள் நல்லா எல்லாத்துலயுமே அவங்க என்ன பண்ணினாங்க, நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டாங்க. எல்லா இடத்துலயுமே பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய பிரைசஸ், அவார்ட் அப்படிங்கிறத வாங்கினாங்க. சோ அப்போ நம்ம ஸ்கூல்ல கிளாஸஸ் அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே என்ன பண்ணுவோம், ஒரு லீடர் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணுவோம். கிளாஸ் பீப்புள் லீடர், ஸ்கூல் பீப்புள் லீடர் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் ஒரு மாணவரை தேர்ந்தெடுத்து அந்த மாணவராகப்பட்டவர் அந்த ஸ்கூல் பீப்புள் அப்படின்னு சொன்னா அந்த பள்ளியில இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களையும் கண்ட்ரோல் பண்றவங்களா இருப்பாங்க. அந்த ஒரு கேப்பபிலிட்டி இருக்கும். அதர்வைஸ் ஸ்கூல் கிளாஸ் வைஸ் அப்படின்னு சொன்னா அந்த கிளாஸ அவங்க கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மாணவர்கள். அது எல்லாம் ஒரு பெரிய ஒரு போஸ்டிங், ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் இல்லைங்களா? சோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு அந்த ஒரு பொறுமை, நிதானம் அதெல்லாம் இருந்து அவங்களுடைய கெப்பாசிட்டி இருந்தாதான் அந்த பிளேஸ்க்கு போக முடியும். எந்த ஒரு பதவிக்குமே நிறைய அதற்குண்டு ஒரு என்ன இருக்கும், கிரைட்டீரியா இருக்கும். அதை நம்ம அச்சீவ் பண்ணாதான் அங்க போகலாம். சோ அந்த கிளாஸ் டீச்சர் அடுத்த ஆண்டு அந்த சந்திரிகாவை என்ன பண்றாங்க, ஸ்கூல் பீப்புள் லீடரா ரெஃபர் பண்றாங்க. எல்லாருமே அவர்களினுடைய முன்னேற்றம், அந்த பொண்ணினுடைய பொறுமை, அவங்களுடைய டேலண்ட் தெரிஞ்சதுனால அவங்க ஓட் பண்ணி என்ன பண்ணாங்க, அவங்கள செலக்ட் பண்ணினாங்க. சோ முயற்சி இருந்ததால அவங்களால என்ன பண்ண முடிஞ்சது, முன்னேற்றம் என்பது இருந்தது. அது போலதான் நம்முடைய எல்லா மாணவர்களுக்குமே எல்லா இடத்துலயும் நம்மால முடியாது, இயலாது அப்படிங்கிற வார்த்தை இல்லாம என்ன பண்ணணும், நம்ம முயற்சி எடுத்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு நிறைய சக்சஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே, ஃபாலோ பண்ணலாமா ஸ்டூடெண்ட்ஸ்?
நெக்ஸ்ட் நம்ம இன்னைக்கு பார்க்க போற லெசன் நம்ம தான் மெஷர்மெண்ட் அப்படிங்கிறதுல யூனிட் சிஸ்டம் அலகு அப்படிங்கிறது பார்க்க போறோம். எந்த ஒரு பொருளையும் நம்ம எடுத்துட்டாலும் அதற்கு மெஷர் பண்றதற்கு அளவிடுவதற்கு ஒரு அலகு வேணும். நம்ம யூஸ் பண்ற பொருட்களை 3 வகையாக நம்ம என்ன பண்ணலாம், பிரிச்சுக்கலாம். மேட்டர் அப்படிங்கிறத சாலிட், லிக்விட், கேஸ் அப்படின்னு சொல்லி 3 டிவிஷன். திடப்பொருள், திரவ பொருள், வாயு அப்படின்னு. அப்ப அதற்கு தகுந்தாற் போல் நம்முடைய அலகு அப்படிங்கிறதும் அளவுகள் ஒவ்வொரு மெஷர்மெண்ட் நமக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். சோ சாலிட் மெட்டீரியல் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லலாம், கிராம். அண்ட் தென் அதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னு சொன்ன மில்லிகிராம், கிராம், கிலோகிராம், குவிண்டால், அந்த மாதிரி நிறைய அளவீடுகள். டன் அதிகமாக போனா லிக்விட் அப்படின்னு சொன்னா லிட்டர், மில்லி லிட்டர், இந்த மாதிரி அளவுகள் நம்ம சொல்லுவோம். கேஸுக்கும் நமக்கு இதே மாதிரி கேஜிஸ், கிலோ கணக்குல, கிராம்ல நம்ம கேஸ் சிலிண்டர். வாயுவையும் நம்ம என்ன பண்ணலாம், வெயிட் பண்ணலாம். சோ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொன்னையும் எந்த ஒரு பொருளையும் நமக்கு அளவிடுவதற்கு அதற்கு தகுந்தாற் போன்ற ஒரு அலகு அப்படின்னு சொல்றோம். நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடியது டேப்பு. இது நமக்கு நிலத்தெல்லாம் அளவிடுறதுக்கு பயன்படுத்துறோம். நார்மல் ரூலர், ஸ்கேல், நம்முடைய புத்தகத்தையோ நோட்டு புத்தகத்தையோ அல்லது நம்ம பிளேஸையோ ஏதோ ஒண்ணு, ஆர் அதர்வைஸ் நம்ம மேத்தமெட்டிக்ஸ்ல நம்ம ஒரு ஜாமெட்ரி எல்லாம் பண்றோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு இந்த ரூலர் யூஸ் ஆகும். அண்ட் தென் நார்மலா இருக்கக்கூடிய ஸ்டிக்ஸ், வேற ஏதாவது நம்ம உயரத்தை அளவிடுவதற்கு. இது கிளாத், நம்மளுடைய நம்ம உடுத்தக்கூடிய இந்த ட்ரெஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, சோ வியர் பண்ணக்கூடிய ட்ரெஸ் நமக்கு மெஷர் பண்றதற்கு. இது சாதாரணமாக நம்ம என்ன பண்ணுவோம், இன்ச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, யான் நமக்கு வந்து முழம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜான் எல்லாம் சொல்லுவாங்க அந்த நாள்ல. சோ இந்த மாதிரியான அளவீடுகள் எல்லாமே நம்ம எந்த மாதிரியான பொருட்களை நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்துறோமோ அதற்கு தகுந்த மாதிரியான ஒரு கேட்ஜெட்ஸ், அந்த மாதிரியான பொருட்கள் அப்படிங்கிறது தான் இது. சோ இதுக்கு ஒவ்வொரு யூனிட்ஸ் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிருக்கோம், இதுக்கு தனித்தனியாக நம்ம பிரிச்சிருக்கோம். என்ன சிஸ்டம் இருக்குன்னு கேட்டா FPS, CGS and then MKS, சென்டிமீட்டர், மீட்டர், அண்ட் தென் நமக்கு இந்த பார்த்துருக்கோம் இல்லையா, இந்த நீளம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம என்ன சொல்லுவோம், ஃபீட் அப்படின்னு சொல்றோம். சோ அந்த மாதிரி 3 வகையிலையுமே நம்ம மெஷர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பல வகையான ஒரு அளவீடுகள் அப்படிங்கறத நம்ம பயன்படுத்துறோம். சோ யூனிட் சிஸ்டம்னா எத்தனை வகையான யூனிட் சிஸ்டம் இருக்குன்னு நம்ம பாக்குறோம். FPS, CGS and then MKS. 3 kinds of systems. FPS, CGS, MKS. சோ இது ஒவ்வொன்றுக்கும் இதற்குண்டான எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, ஃபுட் ஃபார் லென்த், F அப்படின்னு சொன்னா லென்த்தை மெஷர் பண்ணக்கூடியது. P மீன்ஸ் பவுண்ட், பவுண்ட் ஃபார் மாஸ், நிறையை குறிக்கக்கூடியது. அண்ட் ஒன் மோர் திங், செகண்ட், நம்ம டைம் மெஷர் பண்றது, செகண்ட், மினிட், ஹார் அதெல்லாம் சொல்றோம் இல்லையா அந்த இதுக்கு. சோ டைம் மெஷர் பண்றதுக்காக செகண்ட் சொல்லுவோம். அண்ட் தென் CGS, சென்டிமீட்டர். சோ சென்டிமீட்டர் அப்படிங்கிறது CGSல நமக்கு வந்து லென்த் மெஷர் பண்றது. G ஃபார் கிராம், நம்ம வந்து கிராம், கிலோகிராம் அண்ட் தென் மில்லிகிராம் அந்த மாதிரி யூஸ் பண்றோம் இல்லையா, அதுதான் நம்ம இதுக்கு மாச வெயிட் பண்றதுக்காக. அண்ட் தென் S ஃபார் செகண்ட், சேம் திங். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் மீட்டர், மீட்டர் ஃபார் லென்த். சோ ஸ்கேல வச்சோ இன்ச்சு டேப்ப வச்சோ நம்மளால ஒரு நீளமான ஒரு என்ன பண்ணலாம், நம்ம வந்து பயணிக்கக்கூடிய ரோட மெஷர் பண்ண முடியுமா? மீட்டர், கிலோமீட்டர் இதனுடைய அளவு அதிகம், 4 சென்டிமீட்டர். அடுத்தது நம்ம என்ன பண்றோம், மீட்டர் அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஓகே, அண்ட் K மீன்ஸ் கிலோகிராம். கிலோகிராம் அப்படிங்கிறது நமக்கு நிறையை வெயிட் பண்றதுக்காக. அண்ட் செகண்ட், Sங்கிறது டைம் மென்ஷன் பண்ற மெஷர் பண்றதுக்காக நம்ம இந்த இடத்துல
மென்ஷன் பண்றோம். ஓகே, நீளம் அப்படிங்கிறது எஃப்னா அடி, அண்ட் தென் பவுண்ட்ங்கிறதும் நமக்கு நிறை, காலத்தை குறிப்பதற்கு வினாடி. சென்டிமீட்டர் அப்படின்னு சொன்னா அடுத்தது அடிக்கு அடுத்த ஒரு சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்தது நிறை, கிராம் காலம்ங்கிறது. எம்கேஎஸ் சிஸ்டம்ங்கிறது மீட்டர் அண்ட் கிலோகிராம் அண்ட் வினாடி. இந்த இதுதான் நம்ம இந்த அலகு முறைகளை என்ன சொல்லுவோம், சிஜிஎஸ் எம்கேஎஸ் அப்படிங்கிறத எஸ்ஐ சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். இந்த ரெண்டையும் என்ன சொல்லுவோம், சிஜிஎஸ் அண்ட் தென் எம்கேஎஸ் சிஸ்டத்தை எஸ்ஐ சிஸ்டம், எஸ்ஐ அலகு முறைகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எஃப்பிஎஸ் அப்படிங்கிறது இது வந்து என்ன ஆகாது, இந்த மெட்ரிக் வராது. எஸ்ஐ அல்லது மெட்ரிக்னு சொல்லுவோம். இந்த எஃப்பிஎஸ் நமக்கு என்ன ஆகாது, மெட்ரிக் வராது. சரிங்களா? சோ இத என்ன சொல்றாங்க, நமக்கு ஆங்கில இயற்பியலாளர்கள் பயன்படுத்தக்கூடியது அந்த எஃப்பிஎஸ். ஸோ திஸ் இஸ் த பேசிக் யூனிட்ஸ் ஆஃப் யூனிட் சிஸ்டம் அப்படிங்கிறது நம்ம இதுதான். இதனுடைய அடிப்படையான அலகு அப்படின்னு சொன்னா என்ன, ஒரு பொருளை நம்ம அளப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு அளவீடுகள் சொல்லலாம். சோ நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது இந்த பன்னாட்டு அலகு முறையில நம்ம எஸ்ஐ சிஸ்டம் அப்படிங்கிறது எது, என்னென்ன இதெல்லாம் இயற்கையாக நம்மை சுற்றி இருக்கக்கூடிய என்ன பொருட்கள், எதையெல்லாம் நம்ம உணர்றோம், எதுக்கெல்லாம் நமக்கு மெஷர்மெண்ட் தேவை, அது என்னென்ன குவான்டிட்டியில இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். பாருங்க, இந்த அட்டவணை இன்டர்நேஷனல் சிஸ்டம் அப்படிங்கிறதுல சோ இதுல லென்த், மாஸ், டைம், எலக்ட்ரிக் கரண்ட், டெம்பரேச்சர், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், லூமினஸ் இன்டென்சிட்டி. சோ இதுதான் இந்த பேசிக் குவான்டிட்டி. பன்னாட்டு அலகு முறை அப்படிங்கிறது நமக்கு வந்து லாஸ்ட் கிளாஸ்ல அளவீடுனா என்ன, அந்த ஒரு பேசிக் கான்செப்ட்லாம் நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா. நீளம், நிறை, காலம், இதை எல்லாத்தையும் பத்தியும் நம்ம என்ன படிச்சிருப்போம், ஓரளவுக்கு நமக்கு அதுல நாலேஜ் இருக்கு இல்ல. சோ இந்த இடத்துல நீளம்னா என்ன, நிறைனா என்ன, காலம்னா என்னங்கிறத அடிப்படை வகுப்புல படிச்சிருக்கோம். நீளம்ங்கிறது லென்த் நம்ம மீட்டர் அப்படின்னு நம்ம பண்ணலாம். மாஸ்ங்கிறது கிலோகிராம் வெயிட் பண்றது. டைம்னா செகண்ட். சோ நமக்கு தெரியாத விஷயங்கள் என்னன்னா எலக்ட்ரிக் கரண்ட், டெம்பரேச்சர், amount of substance and then luminous intensity. இந்த கான்செப்ட் இதெல்லாம் தான் நம்ம இந்த வகுப்புல நம்ம தெரிஞ்சுக்க போற ஒரு விஷயம். சோ டெம்பரேச்சர் அப்படின்னா என்னப்பா, டெம்பரேச்சர் அப்படிங்கிறது, டெம்பரேச்சர்ங்கிறது வெப்பநிலை. வெப்பநிலை அப்படிங்கிறது அது ஹாட்டாவும் இருக்கலாம், கோல்டாவும் இருக்கலாம், ரெண்டுமே தான். டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆனா என்ன சொல்லுவோம், கோல்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஹை அப்படின்னு சொன்னா அதிகமாகும் போது ஹை டெம்பரேச்சர். ஆனா எல்லா இடத்துலயுமே வெப்பநிலை என்பது கண்டிப்பாக இருக்கும். அந்த வெப்பநிலை வந்துட்டு உயர்வாக இருக்கிறதா குறைவாக இருக்கிறதா அதை வச்சுதான் ஹாட்டா கோல்டா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்றோம், அத புல்லும் தனித்தனியாக நம்மளால என்ன பண்ண முடியும், பிரிக்க முடியும். சரிங்களா? எப்படி நம்ம அதை பைஃபர்கேட் பண்றோம், டிபெண்ட்ஸ் அப்பான் த டெம்பரேச்சர் லெவல். சோ இதனுடைய யூனிட் என்னன்னு கேட்டா கெல்வின், சிம்பல்ங்கிறது கே. எலக்ட்ரிக் கரண்ட், கரண்ட் அப்படிங்கிறது என்னது, ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ், எலக்ட்ரான்களின் உள்ள நகரக்கூடிய ஒரு செயல்பாடு, எலக்ட்ரிசிட்டி மூவ் ஆகக்கூடிய ஒரு விஷயம், அதுதான் எலக்ட்ரிக் ஃப்ளோ அப்படின்னு நம்ம சொல்றோம். அதனுடைய எஸ்ஐ யூனிட் வந்து ஆம்பியர், சிம்பல் இஸ் ஏ. அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்ங்கிறது ஒரு பொருளினுடைய அளவு. பொருளினுடைய அளவை கணக்கிடுவதற்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு அலகு மோல் அப்படிங்கிறது பிசிக்ஸ் டேர்ம். நம்ம அதனுடைய சிம்பல் MOL, அந்த லாஸ்ட் லெட்டர் நம்ம அதுல யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன் வந்து லூமினஸ் இன்டென்சிட்டிங்கிறது ஒளிச்செறிவு. ஒளிச்செறிவு அப்படிங்கிறது என்னது, நம்ம ஒளி எல்லாமே இருக்கும் இல்லையா, சப்தம், வெளிச்சம் எல்லாம் இருக்கு. அப்ப அந்த ஒளியை பற்றி நம்ம அதனுடைய அளவை நம்ம கணக்கிடுவதற்கு கேண்டிலா அப்படிங்கிற யூனிட் அண்ட் தென் சிம்பல் இஸ் CD அப்படிங்கிறது. சரிங்களா? சோ இந்த அட்டவணையில இருக்கக்கூடிய இந்த டெம்பரேச்சர் அண்ட் தென் எலக்ட்ரிக் கரண்ட் இதெல்லாம் பத்தி தான் நம்ம என்ன பண்ண போறோம், இப்போ இதுல தெரிஞ்சுக்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர்னா நம்ம என்ன பார்த்தோம், குறைவாகவும் இருக்கலாம், அதிகமாகவும் இருக்கலாம் இல்லைங்களா. சோ some features are here. First one is candle. Candleங்கிறது என்னது,
நம்ம ஒளி தரக்கூடியது. ஒளி லைட்டை கொடுக்கறதுனாலே கேண்டிலாவும் இருக்கலாம், கெரோசின் லேம்பாவும் இருக்கலாம், எலக்ட்ரிக் பல்பாவும் இருக்கலாம். எல்லா இடத்துலயுமே என்ன ஆகும், நமக்கு லைட்டும் ப்ரொடியூஸ் ஆகும், ஹீட்டும் ப்ரொடியூஸ் ஆகும். அப்ப இங்க என்ன ஆகுது, அந்த இடம் நமக்கு ஹாட்டா இருக்கும், டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். அண்ட் தென் கெட்டில்ங்கிறது என்னது, நம்ம ஹாட் வாட்டர் நம்ம ப்ரிப்பேர் பண்றதுக்காக பண்ணக்கூடிய ஒரு மெட்டீரியல் தான் இந்த கெட்டில் அப்படின்னு சொல்றது. சோ அந்த இடத்துல என்ன ஆகும், நமக்கு வெப்பநிலையை உருவாக்கி அங்க அந்த தண்ணியை கொதிக்க வைக்கும் பொழுது கண்டிப்பாக வெப்பநிலை உயர்வு, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும், அந்த பிளேஸ் ஹாட்டா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் தென் ஃபயர் கிரியேட் ஆகுது. ஒரு அடுப்புல நம்ம அல்லது விறகெல்லாம் எரிய விடுறோம் அப்படின்னு சொன்னா அந்த பிளேஸ்ல என்ன ஆகும், நமக்கு வெளிச்சம் கிடைக்கும். அதே போல வெப்ப ஆற்றல் அப்படிங்கிறது ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும், சோ ஹாட்டா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் சன் அப்படின்னாலே ஹாட் தான் இல்லைங்களா. சோ நமக்கு லைட் எனர்ஜி அண்ட் தென் நமக்கு ஹீட் எனர்ஜி அது நேச்சுரலா ப்ரொடியூஸ் பண்ணா ஒரே மெட்டீரியல் நமக்கு எப்பயுமே ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறது சன் அப்படிங்கிறது. சோ இது எல்லாமே என்னது, நமக்கு ஹாட்டா இருக்கக்கூடிய ஒரு திங்ஸ். அண்ட் தென் கோல்ட் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்றது இந்த ஒரு சில மெட்டீரியல்ஸ், நம்ம மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே என்ன ஆகும், ரெஃப்ரிஜரேஷன்ல இருந்தா மட்டும்தான் ஸ்பாயில் ஆகாம இருக்கும். பால்லாம் கறந்து ஒரு சில மணி நேரங்கள் மட்டும்தான் வெளியில வைக்கலாம், இல்லைன்னா கண்டிப்பா ஸ்பாயில் ஆயிடும் இல்லையா. சோ பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள் எல்லாமே என்ன ஆகும், நமக்கு இந்த மாதிரி கூலா தான் இருக்கணும். ஐஸ்கிரீம் ஆகட்டும், யோகர்ட் ஆகட்டும், எல்லா விஷயங்களுமே எப்படி இருக்கும், நமக்கு சில்லுன்னு கோல்டா தான் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் மில்க் ஷேக். மில்க் ஷேக் அப்படின்னா என்னது, அதுவும் ஒரு மில்க் ப்ராடக்ட். சோ அதுவும் நமக்கு எப்படி இருக்கும், கோல்டா தான் இருக்கும். அண்ட் தென் ஐஸ் கியூப், நமக்கு தண்ணீரில் இருக்கக்கூடிய ஒரு சாலிட் ஸ்டேட்ல இருக்கக்கூடியது நமக்கு எப்படி இருக்கும், கூலா தான் இருக்கும். அண்ட் தென் ஐஸ்பர்க், இதுவும் என்ன ஆகும், பனிக்கட்டி உருவாகக்கூடியது, அதுவும் சில்லுன்னு இருக்கும். சோ டெம்பரேச்சர் இது எல்லாமே டெம்பரேச்சருக்கு உண்டான ஒரு வெரி குட் எக்ஸாம்பிள். These left side materials are a higher temperature and right side materials are a lower temperature. இது குறைவான வெப்பநிலை. வெப்பநிலை அப்படிங்கிறது நமக்கு சூடான மற்றும் குளிர்ச்சியான ரெண்டையுமே குறிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். சோ ரெண்டு பொருட்களுமே அதனுடைய வெப்பநிலை குறைவாக இருக்கும் பொழுது, குளிர்ச்சியாகவும் அதிகமாக இருக்கும் பொழுது நமக்கு வெப்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அளவுலையும் இருக்கும். சரிங்களா. சோ வெப்பநிலைனா ஒரு பொருள் கொண்டிருக்கக்கூடிய வெப்பத்தின் அளவு அல்லது குளிர்ச்சியினுடைய அளவு. So temperature is a physical quantity that expresses the degree of hotness or coldness. Okay. So what is the explanation of temperature? சோ டெம்பரேச்சர் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன, அதனுடைய விளக்கம் நமக்கு தெரியணும். வெப்பநிலை அப்படின்னு சொன்னா அந்த பிசிக்கல் குவான்டிட்டியினுடைய ஹாட்னஸ் கோல்ட்னஸ் ரெண்டுல ஏதோ ஒண்ணு நமக்கு என்னது இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏதோ ஒரு பொருள், அது பிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்னு சொன்னா ஒரு பொருளினுடைய இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு பொருளினுடைய வெப்பநிலை குறைவாக ஹாட்டாவும் இருக்கலாம் அல்லது கோல்டாவும் இருக்கலாம். அந்த சப்ஸ்டன்ஸ் அதுதான் அந்த எக்ஸ்பிரஸ் த டிகிரி ஆஃப் ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ், தட் இஸ் கால்ட் as temperature. Heat energy is given, the substance will increase the temperature and then the heat energy is removed from the substance with lower its temperature. Hot coffee வேணுமா, கோல்டு காஃபி வேணுமா கேக்குறோம்ல. காஃபி அப்படின்னு சொன்னாலே அப்பெல்லாம் நமக்கு ஹாட்டா இருக்கிற காஃபி மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும். பட் nowadays each and everyone likes the cold coffee. That depends upon the situation. அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி எல்லாரும் என்ன பண்றோம், குளிர்ச்சியாக வேணும் அப்படின்னு நம்ம கேட்கிறோம் இல்லைங்களா. சோ அந்த வெப்பநிலை அதை விட்டு விலகுச்சுன்னு சொன்னா என்ன ஆகும், அது குளிர்ச்சியாக மாறிடும். சோ டெம்பரேச்சர் டிஃபைன் பண்றது measure of the average kinetic energy of the particle. So temperature define பண்றது யார் அப்படின்னு சொன்னா the measure of average kinetic energy. நம்ம எனர்ஜி எல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா, என்னென்ன எனர்ஜி எல்லாம் படிச்சிருக்கோம், heat energy and then நமக்கு
லைட் எனர்ஜி, சவுண்ட் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி, இந்த மாதிரி பல வகையான ஆற்றல் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிருக்கோம், படிச்சிருக்கோம். அப்ப ஒரு அமைப்புல துகள்ல இருக்கக்கூடிய அந்த வெப்பநிலையை எப்படி நம்ம வரையறுக்கலாம்னா அதனுடைய எவ்வளவு அந்த பொருள் பெற்றிருக்கக்கூடிய வெப்பத்தின் அல்லது குளிர்ச்சியினுடைய அளவுன்னு சொல்லலாம். அதுக்கு வெப்பத்தை அளிக்கக்கூடிய அந்த வெப்பநிலை அதிகரிச்சா அது என்ன ஆகும், சூடான பொருள். வெப்பத்தை வெளியேற்றும் பொழுது வெப்பநிலை ஆட்டோமேட்டிக்கா நமக்கு குறைஞ்சிடும். சோ அதுல ஒவ்வொரு மெட்டீரியலும் என்னது, சின்ன சின்ன துகள்களால் ஆக்கப்பட்டது, அணுவால் உருவாக்கப்பட்ட ஒரு பொருள்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. சோ இதை மெஷர் பண்றதுக்கு நம்ம என்ன இதை யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டா வெப்பநிலை மானிகள். டாக்டர்கிட்ட போனா என்ன பண்ணுவாங்க, நமக்கு டெம்பரேச்சரை மெஷர் பண்றதுக்காக என்ன யூஸ் பண்ணுவாங்க, தெர்மாமீட்டர். என்ன யூஸ் பண்ணுவோம் நம்ம, தெர்மாமீட்டர். பாடியினுடைய டெம்பரேச்சரை நமக்கு மெஷர் பண்றதுக்காக நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவி. அந்த கருவி தான் என்னது, தெர்மாமீட்டர். அந்த இது நம்ம என்ன பண்ணுது, நமக்கு அந்தந்த வயதிற்கு தகுந்த மாதிரி அது நம்ம கையில வைப்பாங்க. சின்ன குழந்தைங்கன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த பிளேஸ்ல வச்சு பார்க்கும்பொழுது நம்ம உடலினுடைய வெப்பநிலை எவ்வாறு இருக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா. சோ வெப்பநிலையினுடைய எஸ்ஐ, டெம்பரேச்சருடைய எஸ்ஐ யூனிட் என்னது, நமக்கு கெல்வின் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. கெல்வின்னா அதனுடைய சிம்பல் கே அப்படின்னு நம்ம இதை டினோட் பண்றோம். சோ கெல்வின்ங்கிறது. சோ இப்போ மேக்சிமம் வெப்பநிலைங்கிறது செல்சியஸ், பாரன்ஹீட், கெல்வின். இந்த மூணுலயுமே நம்ம என்ன பண்ணலாம், அதை மெஷர் பண்ணலாம். சரிங்களா. நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது. சரிங்களா. சோ எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்றது என்னது, ஒரு ஏதோ ஒரு டைரக்ஷன்ல நமக்கு அந்த எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் மூவ் ஆகிறது தான் என்ன சொல்றோம் நம்ம எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா. சோ இப்போ இதுல நம்ம பார்க்க போற ஒரு சின்ன சிமுலேஷன் பார்ட். இப்ப நம்ம பார்த்த இந்த டாபிக்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா, வாட் இஸ் யூனிட்னா என்ன, நம்மள சுத்தி இருக்க பொருட்களை எப்படி நம்ம மெஷர் பண்றோம், இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ்ல என்னென்னலாம் இருக்கு, நம்ம இந்த லெசன்ல என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறத பாக்குறோம். அண்ட் தென் டெம்பரேச்சர் அப்படிங்கறதுடைய விளக்கம். டெம்பரேச்சர்னா என்ன, அது வந்து ஹாட்டா இருந்தா எப்படி இருக்கும், கூலா இருந்தா என்ன எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ each and every year, each and every session, we want to ask your doubts. You please just you ask your opinion and as well as the clarification. புரியல அப்படின்னு சொன்னா கண்டிப்பா கேளுங்க, அல்லது வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கேட்கலாம். எப்பொழுது நம்ம வந்து அந்த கேள்வி கேட்கக்கூடிய அந்த ஒரு நிலைக்கு வரமோ அப்போ வந்துதான் நிஜமா நம்ம என்ன பண்ண முடியும், எல்லா இடத்துலயுமே நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ண முடியும். இதை எல்லாருமே எப்பயுமே இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எந்த ஒரு டீச்சர் அப்படின்னாலுமே கண்டிப்பாக அந்த இடத்துல கிறிஸ்டின் அரைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் மெயினான ஒரு விஷயம். சரிங்களா. சோ இப்போ நம்ம இந்த ஒரு சின்ன சிமுலேஷன் அப்படிங்கறத பார்க்கலாம். இதுல வெயிட் அப்படிங்கிறது, நிறை அப்படிங்கறது நம்ம படிச்சோம் இல்லைங்களா, கிலோகிராம் அப்படிங்கறதெல்லாம். அந்த கிலோகிராம் அப்படிங்கறதுல எவ்வாறு நமக்கு வந்து இதுல வேரியேஷன்ஸ் இருக்கு, இதெல்லாம் பாருங்க. வெயிட்ஸ், இப்போ இது என்னது, 2 ஸ்ப்ரிங் வெயிட் இருக்கு இல்லையா, நமக்கு எடை இடுவதற்காக நாம் பயன்படுத்தக்கூடிய பேலன்ஸ் இல்லையா, பிசிக்கல் பேலன்ஸ். அண்ட் தென் நமக்கு லேப்ல எல்லாம் யூஸ் பண்ணுவோம் டிஜிட்டல் பேலன்ஸ் அப்படிங்கறத பார்த்திருப்போம். இப்ப ஆல்மோஸ்ட் ஆல் த பீப்புள்ஸ் அண்ட் ஆல் ஃபீல்ட் ஆர் யூசிங் த டிஜிட்டல் பேலன்ஸ் ஒன்லி, நாட் அண்ட் பிசிக்கல் பேலன்ஸ். பிசிக்கல் பேலன்ஸ் அப்படின்னு சொன்னா இந்த வெஜிடபிள் செல்லர்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க இல்லையா, லெஃப்ட் சைடு அண்ட் தென் ரைட் சைடு. லெஃப்ட் சைடு நமக்கு வந்து அந்த வெயிட் வச்சிருப்பாங்க, ரைட் சைடு நம்ம வாங்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி வாங்குவோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரியான ஒரு பேலன்ஸ் இருக்கு. டிஜிட்டல் பேலன்ஸ்னா அதுலயே நமக்கு எவ்வளவு கிலோகிராம்ங்கிறது நமக்கு என்ன ஆகுது, எலக்ட்ரானிக் மெஷின், அதனால நம்ம வே பண்ணலாம். பிசிக்ஸ் லேப்ல பாத்தீங்கன்னா ரொம்ப அக்யூரேட்டா வே பண்ணக்கூடிய ஒரு பிசிக்கல் பேலன்ஸ் அப்படிங்கறத பயன்படுத்துவோம். இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த பேலன்ஸ். இந்த நிறை அப்படிங்கிறது எவ்வாறு நம்ம அளவிட போறோம் அப்படிங்கிறது தான் இதுல பார்க்கலாம். இதுல ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு 1 and 2 அப்படின்னு இருக்கு. அண்ட் தென் இப்போ இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், கிராவிட்டி எப்படி இன்க்ரீஸ் ஆனா நமக்கு மாறும்னு இருக்கு.
அது போல என்னென்ன ஆப்ஷன் எங்கெங்கெல்லாம் நமக்கு எப்படி அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் சேஞ்ச் ஆகுதோ அதற்கு தகுந்தாற் போல் நமக்கு என்ன ஆகும் அந்த இந்த பேலன்ஸ்னுடைய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் சேஞ்ச் ஆகுதுங்கிறதும் பார்க்கலாம். எர்த், மூன், ஜூபிட்டர், பிளானட், கஸ்டம், சோ இது எல்லா பிளேஸ்லயும் எப்படி நமக்கு சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எர்த். இப்போ நான் இந்த இடத்துல ரெண்டு இதுலயுமே என்ன பண்றேன், இந்த மெட்டீரியல்ஸ் சோ இத பே பண்றதுக்கு எடுத்துட்டு இருக்கேன். ஸ்ப்ரிங் 1 தென் ஸ்ப்ரிங் 2. இந்த ஸ்ப்ரிங் பேலன்ஸ் அப்படிங்கறது ரெண்டுலயுமே ஹெவி வெயிட் எடுத்திருக்கேன். சோ இந்த பிளேஸ்ல நமக்கு எர்த்ல கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இப்படிதான் இருக்கும். சரிங்களா? சோ இந்த பொசிஷன்ல என்ன ஆகுது நமக்கு இருக்கு. சோ அந்த ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் என்ன பண்றேன், நம்ம லெஃப்ட் சைட்ல சேஞ்ச் பண்றேன். சோ அதனுடைய மூவ்மெண்ட்ஸ் பாருங்க என்ன ஆகும், நமக்கு ஃபுல்லுமே குறையும். சோ அத படுத்தும் போது என்ன ஆகுது, அதுல ஃபுல்லும் அதனுடைய சேஞ்சஸ். ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் 2. சோ அதனுடைய சைஸ் இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகுது, அதனுடைய ஸ்ப்ரிங் அதனுடைய வேகம் என்பது மாறுபாடு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். சோ இந்த அளவு தான் என்னது நமக்கு எர்த்ல வரக்கூடியது. சோ யூ வாண்ட் டு சேஞ்ச் த வெயிட். சோ வெயிட் நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னா எப்படி மாறுபடுதுன்னு பார்ப்போம். மினிமம் வெயிட். ஓகே, இது மினிமம் வெயிட், இது ஹையர் வெயிட். ஐ வாண்ட் டு சேஞ்ச் த பிளேஸ் ஆல்சோ. மூன். சோ மூன்ல அதனுடைய சேஞ்சஸ் எப்படி இருக்கு பாருங்க. மூன்ல அதனுடைய சேஞ்சஸ் பாருங்க. இந்த அதிகமாக வெயிட் இருக்கக்கூடியதும் நமக்கு என்ன ஆகுது, உங்களுக்கு ஃபோர்ஸ் அது தகுந்த மாதிரி இருக்கு. சோ ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் 2 அப்படின்னு இதுல பாருங்க என்ன மாதிரியான சேஞ்சஸ். எடை குறைவாக இருக்கக்கூடியது அந்த இடத்துல புவியீர்ப்பு விசை மாறுபாடு எவ்வாறு இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சோ நெக்ஸ்ட் ஒன்னு நம்ம அடுத்த ஒரு வே. இப்போ இதுல 100 கிராம் அப்படிங்கிறது அண்ட் தென் இதுல இந்த வெயிட் எடுத்திருக்கேன். பிளேசஸ் சேஞ்ச் பண்ணும் பொழுது என்னது, பிளானட் ஜூபிட்டர். சோ ஜூபிட்டர்ல எப்படி இருக்கு நமக்கு இந்த புவியீர்ப்பு விசை மாறுபாடு. சோ அதை பொறுத்து என்ன ஆகுது, அந்த பேலன்ஸினுடைய மாற்றம், அந்த விசை எவ்வாறு இருக்கு, அந்த நிறை எடையிடுவதற்காக நான் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு பொருள் தான் என்னது இந்த இடத்துல பேலன்ஸ் அப்படிங்கிறது. சரிங்களா? சோ இந்த பேலன்ஸ பொறுத்து நம்ம என்ன பண்றோம், இப்போ இந்த இடத்துல இதை தெரிஞ்சிட்டோம். ஓகே, சோ ஹியர் ஒன் இஸ் அண்ட் நெக்ஸ்ட் சேம் மெட்டீரியலே நம்ம பிளானட், வேற ஏதாவது ஒரு பிளானட், பிளான் எக்ஸ் அப்படின்னு சொல்லும் போது அந்த பிளானட்ல அதனுடைய சேஞ்சஸ், அந்த மாறுபாடு, அந்த ஸ்ப்ரிங்குடைய மாற்றம் எவ்வாறு இருக்கு அப்படிங்கறத நம்ம இதுல பார்க்கலாம். சரிங்களா? சோ இப்போ நம்ம பாக்குற இந்த லெசன்ல இருக்கக்கூடிய டாபிக்ஸ் என்ன பார்த்தோம், ஜென்ரலா நிறை அப்படின்னு சொன்னா என்னது, நம்ம சிஜிஎஸ் அண்ட் தென் எம்கேஎஸ் இந்த சிஸ்டம்ல எல்லாம் நமக்கு எவ்வாறு மெஷர் பண்றோம், எது எல்லாத்தையும் நம்ம லென்த், மாஸ், டைம் சொன்னோம். சோ மாஸ் அப்படிங்கிற அந்த வரக்கூடிய செகண்ட் கேட்டகரியை தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு சின்ன சிமுலேஷன் தான் இந்த சிமுலேஷன். ஓகேங்களா? சோ இப்போ இந்த இது உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஓகே, சோ இன்னைக்கு பார்த்த இந்த சாப்டர்ல ஏதாவது டவுட் இருக்கா அப்படின்னு நீங்க சொல்லுங்க. சோ யூஸ்வலா இதை நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம எங்கெல்லாம் பயன்படுத்துறோம்னா, நம்ம எங்க பார்த்தோம், டேப், இன்ச்சு டேப், ரூலரு அண்ட் தென் நம்ம டெக்ஸ்டைல் ஷாப்ல எல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரியான லென்த்தியான ஒரு ஸ்கேல். சோ இந்த ஸ்கேல்லாம் கூட நம்ம என்ன பண்ணுவாங்க, இத பிசிக்ஸ் லேப்லயும் நம்ம பயன்படுத்துவோம், ஆஸ் வெல் அஸ் நம்ம டெக்ஸ்டைல் ஷாப்லயும் இந்த மாதிரி. சோ ஒவ்வொரு பொருளை அளவிடுவதற்கு ஒவ்வொரு வகையான பொருள் நம்ம இதுல வச்சு நம்ம என்ன பண்றோம், மெஷர் பண்றோம். சோ please just you go through the lesson thoroughly. Is there any doubts? You please ask me next class. கண்டிப்பா அடுத்தடுத்த வகுப்புல எப்பொழுதுமே நம்ம நடத்தும் பொழுதே கேள்வி கேட்கணுங்கிற அந்த ஒரு கான்செப்ட் வச்சுட்டா இன்னும் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.